அல்வானாலே கோதுமை மாவு இல்ல கார்ன்ஃப்ளவர் மாவுல தான் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு, நம்ம வீட்ல வழக்கமா யூஸ் பண்ற நிலக்கடலை வச்சு கூட இந்த அளவுக்கு டேஸ்டியா அல்வா பண்ணலாங்க. அல்வா பண்றதுக்கு 1 கப் வறுத்த நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன். இத தண்ணி ஊத்தி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் பருப்பு மட்டும் எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, கூடவே 1 1/2 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சு விழுதா எடுத்துக்கோங்க. இங்க வெல்லம் பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்திருக்கிறேன். இதுல 1/4 கப் தண்ணி ஊத்தி வெல்லத்தையும் நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அரைச்ச விழுது கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. இத அரைச்சு எடுக்கும்போது நல்லா கெட்டியாவே அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியா அரைச்சு எடுத்தீங்கன்னா, கிளறி எடுக்கும்போது மேல ரொம்ப தெறிக்கும். இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்த வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கெட்டியா வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்ப கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நெய்ல வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்க்கிறேன். இந்த அளவு கலர் மாதிரி கெட்டியா வர்றதுதான் கரெக்டான பதத்துல இருக்கும். சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம் அல்வா மாதிரி இருக்கும். டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிலக்கடலை டேஸ்ட் தான் வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.